யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனத்துல, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அதிகமான பலவீனங்கள் சில நேரங்கள் எதனால வருதுன்னா நம்ம பாவத்தினால வருது. ஆனா பைபிள்ல இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்கள்ல நிறைய வியாதியஸ்தர்கள் இந்த பாவத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீ அதிக கேடானது ஒன்று வராதபடி நீ பாவம் செய்யாதே. அதே போல விபச்சாரஸ்திரியும் அதே போலதான் சொன்னாங்க, இப்போ இனி பாவம் செய்யாதே. நம்முடைய வாழ்க்கையில சில நோய்கள் பலவீனங்கள் நம்ம செய்த சில மீறுதல்களுக்காக கூட வந்திருக்கலாம். நம்ம அந்த தேவனிடத்தில் அறிக்கை செய்து ஒப்புரவாவோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் சொன்னது போல அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில கேடு வராதபடிக்கு நம்ம இனி பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய துணை நின்று நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தரிடத்தில் நாம் சேருவோம், பாவத்தை அறிக்கை செய்வோம். நமக்கு அதிக கேடானது வராதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பின் செல்வோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாட்களிலும் கர்த்தர் ஒரு வசனத்தை தந்து அதன்படி பேசுகிற அடையாள உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கர்த்தாவே நாங்கள் சில மீறுதல்கள் நாங்கள் செய்து எங்களுக்கு அந்த பலவீனங்கள் வந்தது உண்டானால் கர்த்தாவே அந்த பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அந்த பலவீனத்தில் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு உணர்வை கட்டளிடவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருப்பி 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 நாங்கள் அந்த பாவங்களை செய்து கொண்டு ராதபடிக்கு கர்த்தாவே முழுவதுமாக பாவத்தில் எங்களுக்கு விடுதலை தந்து நாங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீங்க இரக்கம் செய்யுங்க ஏசப்பா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாங்கள் காண்கிறோமே அப்பா. நாங்கள் பாவம் செய்யாத தூய்மையான வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாய் மாசில்லாத குற்றமற்ற பரிசுத்தமுள்ள சரீரமாய் ஆத்துமாவாய் கர்த்தாவே ஆவியாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறதப்பா. அதற்குள்ளாக எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுத்திகரிக்க வேண்டிய பகுதிகளை நாங்கள் சுத்திகரித்து கர்த்தருக்காக நாங்கள் முடிவு பெற ஓடத்தக்கதாய் கர்த்ததாமே கிருபை செய்வீராக. துதி கன மகிமை அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.